லெனினுடைய வாழ்க்கையில அவர் கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அழைப்பு, என்னிடத்திலே ஒரு புரட்சிகரமான லட்சியம் இருக்கிறது, தத்துவம் இருக்கிறது. இந்த தத்துவத்தை அமல்படுத்துவதற்கு ஒரு புரட்சிகரமான ஸ்தாபனம் தேவை. அதை தாழ்ந்த ரஷ்யாவை மாற்றி காட்ட சொன்னார். அதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய குரலிலே சொன்னார். இந்த மண்ணிற்கேற்ப சொன்னார். கற்பி அமைப்பாக்கு புரட்சி செய்து சொன்னார். அதை தமிழகத்திலே செய்தி காட்டிய புதுமை அறிவித்தோடு திருமாவளவனுக்கு கொடுத்திருக்கு. அமைப்பாக்குகின்ற புத்தகத்தோடு இந்த மண்ணிலே தொடங்கி யாரையெல்லாம் இணைக்க வேண்டும் அவரெல்லாம் இணைத்து இன்றைக்கு அந்த வழியிலே சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் அனைத்தையும் ஈடுபடுத்தியிருக்கிறதாகவே நான் முதலிலே பாராட்ட கடை கொண்டிருக்கின்றேன். அறிவித்தோடு பார்வையர் அவர்கள் ஒரு திருமாவளி வழியிலே அம்பேத்கரும் மார்க்சும் பெரியாரும் தான் இந்த மண்ணுக்கு வழிகாட்டுகிறது நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த தலைப்பு மிக முக்கியமான ஒன்று. எனக்கு பின்னாலே நம்முடைய தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் நான் ஒரு வழக்கறிஞராக அரசியல் சாசனத்தினுடைய அந்த கூறுகளை எல்லாம் அரசியல் சாசனத்துடைய நிர்ணய குழுவிலே விவாதித்திருக்கிற போது அந்த விவாதத்தில் நடந்திருக்கிற விவாதத்துடைய அடிப்படையை எல்லாம் கவனித்த போதுதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலை, இது ஒரு குடியுரிமையை பறிக்கக்கூடிய கூட்டு சதி என்ற வார்த்தையை அற்புதமாக போட்டிருக்கிறார்கள். கிரிமினல் கான்ஃபரன்ஸ் என்ற வார்த்தை மெக்காலே 1860ஆம் ஆண்டு தண்டனை சட்டத்தை உருவாக்கிய போது அந்த கிரிமினல் கான்ஃபரன்ஸ் என்ற வார்த்தை 120A and B என்பது இல்லை, 124A இல்லை. அது எப்போது வந்தது? இந்திய சுதந்திர போராட்டம் வெடித்து கிளம்புகிற போதுதான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய